நான் இன்றைக்கி எலுமிச்சை சாதமும் கடலைப்பருப்பு சுண்டலும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு தான். அப்புறம் 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் நான் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் நான் ஒன்று சேர்க்காமல் விட்டுருக்கேன். அது பெருங்காயத்தூள் சேர்க்கலதில் சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் எடுக்கலை, அதனால் அதில் நீங்கள் சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுருங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நான் 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டா அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லாட்டி மாங்காய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி மாங்காய் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கடலைப்பருப்பு சுண்டல் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்து எலுமிச்சை சாதம் பண்ண போகிறேன். சாதம் ரொம்ப விதையாகவும் இல்லாமல் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் நடுப்பதத்துக்கு வடித்து வச்சுருக்கணும். வடித்த சாதம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல எண்ணெய், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணலாம். 10 முந்திரி பருப்பு போட்டுக்கணும். நல்லா வறுத்துருங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுறணும். இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுவும் 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருங்க. உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் நான் எனக்கு கம்மியாக தான் சாதம் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெள்ளை சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எண்ணெய் ஊற்றுறேன். அதாவது பச்சை நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது இல்லையா, பச்சை கருவேப்பிலை, அதை பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். நல்லா பிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு இந்த எண்ணெயும் கருவேப்பிள்ளையும் நல்லா ஒன்று சேர்றதுக்காக, சாதத்தோடு சேர்றதுக்காக நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம தாளிதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த வெள்ளை சாதத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து எல்லாம் வெள்ளை கலர் சாதம் இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடணும். எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மஞ்சளாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இல்லாமல் ஒரு சேர இருக்கணும் சாதம் எல்லாமே. நீங்களும் இந்த மெத்தடில் எலுமிச்சை சாதம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.